வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இலவச வீடு திட்டம். அதாவது இந்த திட்டத்துக்கு நம்ம எல்லாருமே ஒரு கனவோடு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் தாங்க இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திட்டத்துக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும், அதாவது வீடு வாங்குறதுக்கு நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், ஸோ ஏ டு Z எப்படி விண்ணப்பிக்கலாம் முதற்கொண்டு ஏ டு Z டீட்டெயில்ஸ் தாங்க இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? கலைஞரின் கனவு திட்டம். இத்திட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 3500 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறதா இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எல்லா வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு எடுத்திருப்பாங்க. குடிசை பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் நோக்கத்தில் வரும் 2030 ஆண்டுக்குள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2030க்குள்ளே தமிழகத்தில் ஊரகப் பகுதிகளில் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 வீடுகள் தலா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் செலவில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படும் என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிச்சார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த கனவு திட்டம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2024-25 இந்த ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேங்ஷன் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும்னு நிறைய பேர் கொஸ்டின் மார்க் கேட்டிருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கணக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எல்லார் வீட்டுக்குமே குடிசை வீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு, இது போல் வீடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு எடுத்து எழுதிட்டு போயிருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ அப்படி மீறியும் ஒரு சில பேருக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா அணுகலாம். ஓகேங்களா? என்ன டீட்டெயில்ன்றதை கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. அப்படி மீறியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டில் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இடம் கிடைக்கலன்னா ஒன்றும் இல்லைங்க, சிஎம் செல்லுக்கு நீங்கள் ஒரு மன அனுப்புகிற போல் இருக்கும். பெருசானா ஒன்றும் இல்லைங்க, இது மாதிரி நம்ம இருக்கிற கஷ்டத்தை சொல்லி நம்மளுக்கு வீடு வேணும்ன்ட்டு நீங்கள் பேசிக்காக நீங்கள் அனுப்பிச்சாலே போதும். ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த மனுவை எந்த டிபார்ட்மெண்ட் சென்ட் பண்ணணுமோ அங்கே அனுப்பி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு அலாட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இதுக்கு மீறியும் உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்தை நீங்கள் அணுகலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்னால் இருக்கணும். அது என்னென்ன சொல்கிறேன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், அதுக்கப்புறம் இடம் இருந்த வீட்டு மனை பட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டா இருக்குது இல்லைங்களா, அதோடைய பத்திரம்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேரில் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின ஒரு அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டாட்டா பாய், see you next time, மீட் பண்ணலாம்.